தம்பி விஜய் சொல்றார், உண்மையான காங்கிரஸ் என்னோட இருக்குதுன்னு. எந்த காங்கிரஸ்? டிவிகே கூட்டணியில் இருக்குதா, டிஎம்கே கூட்டணியில் இருக்குதா காங்கிரஸ்? என்னை ஒருத்தர் கேட்டார், எங்கள் அப்பா காங்கிரஸில் இருக்காருன்னு. காங்கிரஸில் அப்பா இருக்காரு, காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். கொன்று புதைச்சிருப்பேன். எனக்கு இருந்த கொலை வரைக்கும் தூக்கி சுமந்தது இந்த திமுக. குறுக்க சித்தப்பன் பெரியப்பன் ஓடி வரான்னு மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ விஜயோட மட்டும் சேர விட்டுருந்தா கொன்று புதைச்சி கலர் கட்டிருப்பேன். நீ விளையாட் பண்ணுறீங்க. நீ வா, எப்படி 29 வருவில்ல. அப்பவும் இந்த கோலப்பையில் குடைஞ்சதுக்கு வருவாங்க. அப்பவும் பிரபாகர மரம் ஒத்தையா நிற்பேன். 2029 தனித்து நிற்பேன், தனித்துவத்தோடு நிற்பேன், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்பேன், தமிழ் தேசியனத்தின் விடுதலாய் என்ற புனவுக்கணரோடு நிற்பேன். 20 பெண்கள் 20 ஆண்கள், ஹைலி எஜுகேட்டட், ஹைலி ஸ்டாண்டர்ட். பணக்காரன் இல்லாத ஒரு வேட்பாளர் உள்ள கட்சி ஒரே கட்சி. குற்ற பின்னணி இல்லாத கட்சி ஒரே கட்சி. எலக்ட்ரல் பாண்டில் ஒத்தருவா காசு வாங்காத இந்தியாவில் ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி. என்னடா தகுதி தேடுற? என்ன தகுதி தேடுற? எனக்கு 31லையும் தனிச்சு நிற்பேன். ஓடிவா, என்னோட எவன் எவ்வளோ தூரம் ஓடி வரான்னு பார்ப்போம். இவன் என்ன சாதாரண ஆள? திராவிடங்களா நாங்கள்? எந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா? மீனவன் செத்ததுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கருத்து என்ன? காவிரி நதிநீரில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? என் இனத்தின் உரிமையிலே உயிர் ஆகாரமாக இருக்கிற, உயிர் தேவையா இருக்க நீர் தேவையில்லை உங்களுடைய நிலைப்பாடு. கச்சத்தீவு மீட்பிலே அல்லது முல்லை பெரியாற்றிலே என்ன உங்கள் நிலைப்பாடு? எதற்காக இவர்கள்? எதற்காக காங்கிரஸ்? எதற்காக பிஜேபி? எதற்காக நான் காங்கிரஸ் ஓட்டு போடணும்? எதுக்கு? முதலாக இந்திய திணித்தியன் மொழியை அளித்ததுக்கு. அதுக்கு தானே. கண்ணு முன்னாடி என் இனத்தை லட்சக்கணக்காக கொண்டு குவித்ததுக்கு. ஒரு தேசிய இனத்தின் தனித்த தாயக விடுதலை கனவை வீழ்த்தி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்ததற்கு. கடைசியாக என் இனத்தின் கருவை அறுத்ததற்கு. என் நம்பி பாலச்சந்திரன் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறான் என்பது இந்த நாட்டின் தலைவர்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? தெரியுமா? தெரியாது. பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன் இன்னும் இந்த நிலத்தில் உழவுகிறான். அவன் உன் வீட்டு வாசலில் ஓட்டை கட்டு நிற்கிறான். நீனும் மானங்கட்டு போட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று கர்நாடக காங்கிரஸ் சொல்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களின் கருத்து என்ன? அதற்கு கருத்து என்ன? மதிப்புமிக்க பெரியவர் ஐயா சிதம்பரம், மதிப்புமிக்க என் அன்பு சகோதரன் கார்த்திகுடைய கருத்து இல்லை. ஐயா மாங்குடியோடைய கருத்து இல்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலினுடைய கருத்து இல்ல. பாரதிய ஜனதாவினுடைய கருத்து என்ன? என்ன பெருமக்களே, என்னை பாசிஸ்டுமா, என்னை இனவெறியுமா, செப்பரேட்டிஸ்டுமா, சாவனிஸ்டுமா, சாதியை மதத்தை வச்சு மனித குலத்தை பிளந்து விரிக்கிற இவர்கள் மொழி இனத்தால் தேசிய இனத்தை இணைக்கிற என்னை பாசிஸ்டுமா. கேவலம் கேவலம் கேவலம். நாங்கள் இன வெறியர்கள் அல்ல. நாங்கள் முன்னெடுப்பது இன வெறி அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் திரள்வது எந்த இனத்தையும் பகைக்கல்ல, எம் இனத்தின் பகையை வெல்ல, எந்த இனத்தையும் அழிக்க அல்ல, அழிந்து கொண்டிருக்கிற என் இனத்தை பாதுகாக்க. அதை புரிஞ்சுக்கணும். அருமை பெருமக்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சொட்டு தண்ணி தரலைன்னா உன்னோட கூட்டுமில்ல, உனக்கு சீட்டுமில்லைன்னு தூக்கி எறிய முடியல. எதுக்கு? நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். பொறுத்து பார்த்தேன், தெரியவில்லை. பணங்காடே நான் தான். பணங்காடு நீ பணங்காட்டு நரி, நான் வன்னி காட்டு புலி. நீ பணங்காட்டு நரி, நான் வன்னி காட்டு புலி. என்கிட்ட மோதாத, நீ மோதாத. சும்மா திரும்பி இது பெரியார் நாடு, இது சொரியார் நாடு, சிறங்கு நாடு. ஒரு நாள் ராத்திரி ஒரு வயசுல இருக்காது. எவனுக்கு எங்கே போச்சுன்னு தெரியாது. எங்கே போச்சு? என் பங்காளி வடிவேல் மாதிரி இங்கே கிணறு இருந்துச்ச காணமே, அதே கதை தான். பூமிக்கில் புதைக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி ரூல். ஏன்? நாங்கள் செத்து போய்
கீழடி தோண்ட மாதிரி இன்னொரு தலைமுறை தோண்டி இதை நம்ம முன்னோர்கள் கும்பிட்டுருக்காங்கன்னு இந்த ஈனப்பயல்களை அடுத்த 2 தலைமுறை போய் கும்பிடக்கூடாது. அதனால என்ன பண்ணுவேன், ரோட்டில் போட்டு புல்டோசரை போட்டு நசுக்கி ரோடை போட்டு செருப்பை வேறி மிதிச்சு நடந்து போட. என் இன அடையாளம் மட்டும்தான். என் இனத்தின் மானத்தை காக்க சுதேசி கப்பல் ஓட்டிய என் பாட்டன் வ.உ.சி என் அடையாளம். அழகப்பா பல்கலைக்கழகம் கட்டிய அழகப்பன், தியாகராஜா பல்கலை கருமுத்து தியாகராஜா செட்டியார், அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்டிய என் தாத்தன் அண்ணாமலை. இவன் என் பெருமை மிக்க அடையாளம். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஈவேரா ஐயா தான் உங்களெல்லாம் படிக்க வச்சார். அவருக்கு பக்கத்தில் 3 படித்தவன் தான். ஒருத்தர் எங்கள் ஐயா அண்ணா, இன்னொருத்தர் நாவலர், இன்னொருத்தர் ஐயா அன்பழகை. 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? யாரு? அவர் 5ஆப்பு ஃபெயிலு, இவன் அறிஞன் முதுகலை. 2 பேரும் முதுகலை. யார் படிக்குது? எங்கள் தாத்தன் அண்ணாமலை செட்டியார், எங்கள் தாத்தன் கருமுத்து தியாகராஜ செட்டியார், எங்கள் தாத்தன் பச்சைப்ப முதலியார். பச்சைப்ப முதலியார் புரியுதா? உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? புரிஞ்சுனா 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் மகன் முதலமைச்சராக இருப்பானே, நாட்டை சரி பண்ணியிருப்பானே. லீக்வானியா சொல்றான்ல, only 10 years. Give me my hand. Only 10 years. குடு நாட்டை. 1000 ஆண்டுகள் கழிச்சு 1000 years back என்னோட நாட்டை உலகம் புகழ்ற உச்சத்தில் வைக்கிறேன். அதே 10 years, அதே 10 years உன் மகன் கேட்கிறேன். இன்னைக்கு உன் மகன் காரைக்குடிலேருந்து சொல்றேன், உலகத்தில் தலை சிறந்த நாடு கல்வியில் ஃபின்லாந்து. 10 years back அங்கிருந்து அவன் சொல்லுவான், எப்படி உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடு என்று அவன் சொல்லுவான். சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தன் சொல்லுவான், சிங்கப்பூர்லேருந்து இன்னும் 2000 ஆண்டுகளுக்கும் பின்பும் தமிழ்நாட்டின் புகழ் உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் சொல்ல வைப்பேன். ஏன்? கனவு நாயகனின் பிள்ளைகள் நாங்கள். கனவு கொண்ட தலைவன் புறவாகரன் என்ற பெருங்கனவின் பிள்ளைகள் நாங்கள். கால்கள் வழிநடத்தி செல்வதில்லை, கனவு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த கனவு புனித கனவு என்பால் அடுத்தவன் கால்களை நம்பி எங்கள் பயணம் இல்லாது எங்கள் கால்களை நம்பி நாங்கள் பயணிக்கிறோம். எனவே அறிவு சமூகமே, அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்று செய்யாதீர்கள். உங்கள் அறிவுக்கு எது சரியோ அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். நீங்கள் தீமைக்கு துணை நிற்காதீர்கள், அநீதிக்கு ஆதரவாக இருக்காதீர்கள். எப்பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு, தெரிந்து செய்கிற இப்பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அதுவும் உங்கள் பிள்ளைகள் படுகிற இந்த துயர துன்பம், இந்த பாவம் உங்களை ஒரு காலத்திலையும் சும்மா விடாது, சும்மா விடாது. வயிறு எரிஞ்சு இவ்வளவு நேரம் பேசியதை என் வாயிலிருந்து பேசவில்லை, இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து பேசுகிறேன். என் உணர்வை உங்கள் இதயத்திற்கு கடத்தி இருக்கிறேன். மண்ணை ஆள வேண்டும் என்று நினைக்கிற மகன் மக்களின் மனத்தை வெல்ல வேண்டும். இனத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிற மகன் மக்களின் இதயத்தை வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் 15 ஆண்டுகளாக என் மக்களின் மனத்தையும் இதயத்தின் வெல்ல போராடி கொண்டிருக்கிறேன். இந்த மகன் உங்களுக்கு கொடுக்க என்னிடத்தில் காசில்லை, முன்வைக்க சிறந்த கருத்து, கொட்டி கொடுக்க கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. நான் உங்கள் வாக்கை கேட்டு நிற்கவில்லை, வாக்கை பற்றி கவலைப்படவில்லை, உங்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதால் தான் நான் இலவசத்தை எதிர்க்கிறேன். இலவசம் தருகிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை.